சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயலாம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது. இந்த விருப்பத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கின்ற உன் அப்பா என்னை ஒருபோதும் சந்தேகித்து விடாதே. நீ என்னிடமிருந்து உனக்கான ஒன்றை பெறும் வரையிலும் உன் அப்பா நான் இங்கேதான் காத்து கொண்டிருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதுமே சூழ்நிலைகளினால் உன்னை அங்கும் இங்குமாக முடக்கி இருந்தாலும் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் உன்னை முன்னெடுத்து வர தயாராகிவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் உன்னை தெளிவுபடுத்த தயாராகிவிட்டது. நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தினாலும் என் குழந்தையினுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு இனி வரும் நாட்களில் உனக்கான நம்பிக்கை அது தெளிவுபடுத்த வருகின்றது என்பதனை மறக்காதே. நான் வருகின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு மதிப்பை உயர்த்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்காக வேண்டியும் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பிக்கையும் உணர்த்த வேண்டிய நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் தாண்டி நிச்சயமாக என்னால் உன்னை வாழ வைக்க முடியும். எந்த நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்த என்னால் முடியும். அப்படியானால் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்கத்தானே வேண்டும். ஏனென்றால் நம் மீது அக்கறைப்படவோ நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தவோ இங்கு யாரும் இல்லை என்ற ஒரு நிலையில் உன்னை அன்பால் அரவணைக்க நான் இருக்கின்றேன் என்ற ஒரு செய்தி நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை தானே நடத்துகிறது. எது நடக்கிறது என்பதில் எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக உறுதியோடு இருந்துவிட்டால் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அவை அத்தனையும் நான் முன்னிருந்து வழி நடத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது போல ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது அந்த ஆசைகளை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்கும் நம்பிக்கையின் ரூபமாக மாறி இருக்கின்றது. காரணத்தோடு உனக்கு எல்லாம் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே. உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்பிற்குமான பலன் சற்று நேரத்தில் உன் கைகளில் வந்து சேர வேண்டிய நேரம். இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ புலம்புவதை நான் விரும்ப மாட்டேன். அப்பா தினம் தினம் சொல்கிறேன் என்றால் அப்பொழுதே அதற்கான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதே இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நாம் உருவாக்கி தரும் இந்த காலம் இனி அத்தனை நன்மைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எதையும் நடத்திவிட துணிந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அப்படியானால் தெய்வமும் உன்னை நம்பிக்கையோடு அன்பால் அரவணைக்க தயாராக இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. தெய்வமும் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் வர காத்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாதல்லவா? நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களில் உன்னை ஆட்டிப்படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டிப்படைக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் சரிவர நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் எந்த காலமும் இனிமேல் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கைப்படுத்த வருகின்றதே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கும் உண்மைகளை கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் ஒவ்வொன்றையும் தனக்கான நேரமாக மாற்றி தனக்கான தருணமாக மாற்றி வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி மனநிறைவோடு உன்னை தேற்ற வருகிறது. அப்படியானால் இது யாருக்கு கிடைக்கும் பாக்கியம் என்று நினைத்து பார்த்தாயா? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது. இந்த வாழ்க்கையில் இது உனக்கென கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாமே என் குழந்தை நீ முழுக்க முழுக்க நம்பிக்கையின் ரூபமாகத்தான் இனி காண வேண்டும். நல்ல மாற்றத்தை உணர வேண்டும் என்றால் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு புரிதல்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. விடியலில் கண் விழித்தாயிற்று, எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்று எண்ணுகிறாயோ? என் குழந்தையை கலங்காதே. நீ கண் விழித்த பிறகு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
உனக்கான தேவைகளை எல்லாமும் அது நடத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களில் நீ உணர்ந்து கொண்டு இனி எப்பொழுதும் உனக்காக வாழ வேண்டும். இதுவரையிலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ அடைந்தது போதும். இனிமேல் நீ உனக்காக நின்று உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை மறக்காதே. சுற்றி இருப்பது சூழ்நிலைகளினால் மாற்றப்படுவதாக இதுவரையிலும் உனக்கு கிடைத்த வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனி அடுத்தடுத்து நடக்கும் எல்லா நிலைகளிலும் நீ என்னவாகப் போகிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையின் உச்சமாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலாக இருக்கும். தேவை என்றும் தெளிவு என்றும் நீ எதையெல்லாம் புரிந்து கொள்கிறாயோ அவையெல்லாம் இனி உன்னை மாற்றும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான மாற்றங்களை அது தராமல் போகாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலிருந்து நான் உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னிடத்திலிருந்து நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் நம்பிக்கையை நீ புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் இதுவரையிலும் உன் வாழ்க்கையில் என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை இனி வரும் காலங்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரமும் இந்த சூழ்நிலையும் இனி உனக்கு வேண்டியது போல எல்லாவற்றையும் சரியாக உனக்கு வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். சரியான நேரத்தை உனக்காக இனி எப்பொழுதும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த காலம் இனி அத்தனையிலும் உன்னை மீட்டெடுத்து வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நிலையோடு உனக்கான நல்ல நம்பிக்கையோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட சோதனைகளும் இன்னமும் எனக்கு நினைவில் இருக்கிறது. இது என் குழந்தையினுடைய வாழ்க்கை என்பதை நான் உறுதியாக இருப்பது போல நீயும் இது உன்னுடைய வாழ்க்கை என்பதில் உறுதியாக இருந்துவிட்டால் என்றோ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். இன்னமும் ஒன்றும் குறையவில்லை. இனிமேலும் என் குழந்தை இது போன்ற நேரங்களில் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. உன்னை தேடி நான் இருக்கும் இது போன்ற காலநிலைகளில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அது எல்லாமே சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யாருக்காகவும் இங்கு எதையும் நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் இழக்க வேண்டும் என்பது கட்டாயமும் கிடையாது. அவரவருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவரவருக்கு எந்தெந்த விஷயங்கள் இங்கு படைக்கப்பட்டிருக்கின்றதோ அது சரியாகவே நடத்தப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கான நியாயங்கள் அவர்களிடமே இருக்கட்டும். உனக்கான நியாயங்கள் உன்னிடத்தில் பேசட்டும். எதையுமே விட்டு கொடுத்துத்தான் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றால், மற்றவர்களை அனுசரித்துத்தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கு உனக்கு தேவைப்பட போவது கிடையாது என்பதுதானே உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடுவது வாழ்க்கை முழுமைக்கும் தவறான விஷயம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கின்ற இந்த காலங்களில் இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது உனக்கு கிடைத்தது போல அத்தனை விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்த வருகிறது என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. நீ எந்த விஷயத்தை பற்றி யோசித்தாயோ அந்த விஷயத்தில் உறுதியாக, எந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாயோ அந்த விஷயத்தில் மனத்தெளிவோடு நல்லது வேண்டி என் குழந்தை நீ எந்த ஒரு நிலையிலும் கவனமாக இரு. உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களை நிச்சயமாக உனக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை இந்த வாழ்க்கை ஆனந்தமாக மாற்றும். இப்பொழுது நாம் அடைந்த இன்பத்தை விட மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த சாயப்பா என்ற தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு நான் நடத்தி சொல்லும் விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் இனிமேல் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு நிலைகளிலும் இனி உனக்குள் பல ஆச்சரியங்களும் பல மாற்றங்களும் நன்மதிப்பை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களை நீ சரி செய்து கொடுக்கும் இந்த காலத்தை நீ முழுமையாக வென்று முழுமையாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து காட்டு. தேவை என்றும் தெளிவென்றும் உனக்கு நான் இனிமேல் எந்த நிலையிலும் வரக்கூடிய வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை நம்பிக்கையோடு அன்போடு அரவணைக்க சுற்றி இருக்கும் நல்ல உறவுகளை என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை நீ மறக்காதே. நினைத்தது நடக்கும். உன்னுடைய விருப்பங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக இனி கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்தான் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை போக்கி இதற்காகத்தான் வாழ்கிறோம் என்ற ஒரு உணர்வை உனக்குள் ஏற்படுத்தும்.
அது போதுமல்லவா? இந்த ஒரு உணர்வு உனக்குள் போதுமல்லவா? இதைக் கொண்டு என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டினால் அது போதும். இதைக் கொண்டு என் குழந்தை தனக்கானவற்றை பெற்றுக்கொண்டால் அது போதும். நல்லதையே எப்பொழுதும் நினைக்கின்ற நமக்கு தீமைகள் நடக்கும்பொழுது கொஞ்சம் வலிக்கும். கொஞ்சம் அதிகமான வேதனையாகவும் இருக்கும். ஆனால் உண்மை, இதனை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்தும் பொழுது உன்னால் எல்லாவற்றையும் கடந்து வர முடியும் என்பதையும் நீ மறக்காதே. எல்லா விஷயங்களையும் சரியாக தொடர்ந்து விட முடியும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் நான் இருக்கும் இது போன்ற நிலைகளில் உனக்கு நான் கொடுக்கும் வெற்றி நீ உறுதிப்படுத்தி விட்டாயானால் அது போதும். எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு மிகப்பெரிய நம்பிக்கையின் பாத்திரமாக அப்பா என்றும் உன்னோடு அமர்ந்திருப்பான். அப்பா என்றும் உன்னோடு அமர்ந்திருப்பான். எந்த பொழுதாயினும் அது நல்ல பொழுதாக நாம் நினைக்க வேண்டும். அதாவது இந்த சாயப்பாவை நினைத்து நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக அதில் வெற்றி உண்டு என்பதனை இந்த சாயப்பா இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.